அதுதான் குஷ்பு இட்லிம்பாங்க. அது இந்த இட்லி பிரபலமாகும்போது குஷ்புவும் திரைப்படத்தில் பிரபலமாக இருந்தாங்க. நான் அரிசியை கண்டுபிடிச்சவன் இல்லை, உளுந்தை கண்டுபிடிச்சவன் இல்லை, இட்லி கண்டுபிடிச்சவன் இல்லை. யாரும் யோசிக்கல சார். பல்லு போன தாத்தாலேருந்து பைபாஸ் அறுவை சிகிச்சை செஞ்சவங்க வரைக்கும், நோயாளியிலிருந்து நல்லா இருக்கிறவங்க வரைக்கும், உடல்நிலை சீராக இருக்கிறவங்களும் சரி, நல்லா இல்லாட்டியும் சரி, எந்த சூழலில் எப்போதுமே உடலுக்கு எந்த விதமான உடல் உபாதையும் தராத உன்னத உணவு இட்லி. வேக வச்சு எடுத்துகிட்டு ஏமா சாக்லேட் இட்லி அப்படின்னா மல்லிப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி, பீஸா இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி, சோளை இட்லி, சிறுதானிய இட்லி, முளையாட்டிய பயிர் வகை இட்லி, ஆரஞ்சு இட்லி, ஆப்பிள் இட்லின்னு இட்லியில் நீங்கள் எந்த வகையானாலும் செய்யலாம். சத்யராஜ் சார் பையன் கல்யாணத்துக்கு கோயம்புத்தூர் தான் சமையல்காரர் வந்து செஞ்சாங்க. இட்லி மட்டும் நாங்கள் போய் அங்கே போய் மாதிரி செஞ்சோம். மணிவண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து செஞ்சு கொடுத்தோம். பிரசன்னா சினேகா பிரம்மாண்டமாக நடந்த கல்யாணம். தளபதி ஸ்டாலினோட கொஞ்சம் இருங்க அம்மா பேசுகிறாங்கன்னா அவங்க துர்கா மேடம் பேசுகிறாங்க. இனியவன் குழந்தைகளுக்கு மிக்கி மவுஸ் இட்லியும் தலைவருக்கு இளநீர் இட்லியும் கொஞ்சம் சாயந்தரம் கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்களேன். நம்ம என்னமோ நினச்சிட்டு இருந்தேன் நான் அந்த அம்மாவெல்லாம். அவங்க நம்ம குடும்பத்து பொம்பளைக்கு பேசுகிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்து இனியவன் மிச்சம் இருந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டேன்றாங்க. எனக்கு அப்படியே பிஹைண்ட் உட்ஸ் ஏர் பிரசன்ஸ் எதிர்நீச்சல் வித் உங்கள் நம்னித். நம்ம எதிர்நீச்சலில் வந்து பல பேரை வந்து பேட்டி எடுத்திருப்போம், பல வித்தியாசமான ஆட்களை பேட்டி எடுத்திருப்போம். ஆனால் இன்றைக்கி நான் பேட்டி எடுக்க போகிறவர் ரொம்பவே ஃபேமஸான ஆள், அதுவும் ஒரு இட்லினால் ஃபேமஸான ஆள். இன்றைக்கி நம்ம பேட்டியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி இனிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் பேட்டி எடுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பேரிலே அடைமொழி வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஸ்டண்ட்டு அப்புறம் வந்து ஹீரோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது கேட்சியாக இருக்கும். இட்லி அப்படிங்கிற ஒரு சாதாரணமாக நம்ம டெய்லி நாள்பட கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டை எப்படி உங்களோட அடைமொழியாக மாற்றிக்கிட்டீங்க சார்? சார் நான் ஒரு இட்லி வியாபாரி. இட்லின்னு அதாவது அந்த இட்லியில் பல்வேறு வடிவங்களையும் சுவைகளையும் அறிமுகப்படுத்தி கொஞ்சம் பிரபலம் ஆகும்போது என்னை அப்படி என்னை நண்பர்கள் எல்லாமே இட்லி இனியவன் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அது ஆரம்பத்தில் என் குழந்தைகளுக்கு அவங்க வீட்லையெல்லாம் கூட என்னங்க உங்களை இட்லி இனியவன் சொல்கிறாங்க, இட்லின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. இருக்கட்டும் மேம், இட்லி தான் நமக்கு வறுமையை போகிறது, நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்தினது, இதெல்லாம் இட்லி தானே, சரி இருந்துட்டு போகணும். இப்போ எல்லாருமே பத்திரிகையிலேருந்து தொலைக்காட்சியிலேருந்து நண்பர்கள் வரைக்கும் எல்லாருமே அழைப்புதலில் பேர் போடும்போதும் சரி தான், இல்லை கூப்பிடும்போதும் சரி தான் இட்லி இனியவன்னு. சரி பரவாயில்ல, நல்ல இதனால் என்ன இருக்குது அப்படின்னு நானும் அது காலப்போக்கில் அப்படி இட்லி இல்லைன்னு ஆகிப்பு. ஓகே சார். அதே மாதிரி ஒரு இட்லி இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு எப்படி ஐடியா வந்தது சார்? பிகாஸ் சாதாரணமாக நம்ம வந்து ஒரு நாள் படையில் டெய்லி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு, ஒரு இட்லி தோசை அப்படின்னு சொல்கிற நம்ம வாயில் வர முதல் வார்த்தையே இட்லின்னு தான் வரும். ஸோ இதை வந்து ஒரு பிஸ்னஸாக எடுக்கணும், இதில் இனோவேஷன் கொண்டு வரணும், இதில் டெக்னிக்ஸ் கொண்டு வரணுங்கிறது நிறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டாங்க. எப்படி நீங்கள் அதை யோசிச்சிங்க, எப்படி செயல்படுத்தி? அங்கே தான் என்னோடய வெற்றி. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அரிசியை கண்டுபிடிச்சவன் இல்லை, உளுந்தை கண்டுபிடிச்சவன் இல்லை, இட்லி கண்டுபிடிச்சவன் இல்லை. யாரும் யோசிக்கல சார். இட்லி தான் வியாபாரம் ஆகிப்போச்சு. எல்லாத்து மாதிரியே நானும் தண்ணி ஊற்றி மாவரைச்சி இட்லி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தால் எனக்குன்னு ஒரு தனித்தன்மையை பிடிக்க முடியாது. எல்லோரும் செய்கிற மாதிரி ஏன் செய்யணும்? அப்போ இளநீர் இட்லியை செஞ்சால் என்ன அப்படின்னு செஞ்சு இளநீர் இட்லி அறிமுகப்படுத்தினேன். நல்லா வரவேற்பு. மல்லிப்பூ இட்லி செஞ்சோம். அதுதான் குஷ்பு இட்லிம்பாங்க. அது இந்த இட்லி பிரபலமாகும்போது குஷ்புவும் திரைப்படத்தில் பிரபலமாக இருந்தாங்க. அதனாலே அதுக்கு பேர் குஷ்பு. ஏன்னா அவங்க கண்ணமெல்லாம் உப்புன்னு இந்த இட்லி வேகதான் சாப்பிட்டு தான் இருக்கும். சார் இட்லிங்கிறது ஒரு உன்னதமான உணவுங்க. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக கொடுக்கப்பட்ட உணவாக இருந்தது இட்லி தான். இன்றைக்கி தான் எத்தனையோ வந்துருச்சு, அந்த பவுடர் இந்த மாவுலாம் வந்துருச்சு. அன்றைக்கி தாய்ப்பால் பத்தலைன்னா அந்த குழந்தைக்கு ஒரு இட்லி எடுத்து காய்ச்சின பால் ஊற்றி மெதுவாக திட உணவு அப்படி தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இட்லி தான் முதல் உணவாக இருந்தது. பல்லு போன தாத்தாலேருந்து பைபாஸ் அறுவை சிகிச்சை செஞ்சவங்க வரைக்கும், நோயாளியிலிருந்து நல்லா இருக்கிறவங்க வரைக்கும், உடல்நிலை சீராக இருக்கிறவங்களும் சரி, நல்லா இல்லாட்டியும் சரி, எந்த சூழலில் எப்போதுமே உடலுக்கு எந்த விதமான உடல் உபாதையும் தராத உன்னத உணவு இட்லி. அந்த இட்லியை குழந்தைய பிடிக்கலன்றாங்க. நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு இட்லி பிடிக்கல. பீஸா, பர்கரு, தோசை வேறு என்னென்னு சொல்லி இட்லி பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து ஒரே வடிவத்தில் ஒரே மாதிரி ஒரே சுவையில். இட்லிங்கிறதுக்கு தனி சுவை இல்லை. சட்னி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சட்னி சுவை இருக்கும், சாம்பார் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சாம்பார் சுவை சேர்ந்துக்கும். வேறு சிக்கன், மட்டன், நான்வெஜ் இது எதுக்கு போனாலும் கூட அதோட சுவையை தரும். ஏன் இட்லிக்குன்னு ஒரு சுவையை நம்ம உருவாக்கக்கூடாது? ஒரு நாள் என் பையன் என்கிட்ட அப்பா பீஸா வாங்கி கொடுன்றான்.
என்னப்பா அப்பா இட்லி கொண்டு செஞ்சுட்ருக்குற, சரி பீஸா தானே இரு, ஒரு வட்டை தட்டு எடுத்து சாப்பிட்ற தட்டு ஒரு வட்டை தட்டு எடுத்து கொஞ்சம் நெய்யெல்லாம் பூசி இட்லி மாவு ஊற்றி மத்தியானம் மிச்சம் இருந்த கூட்டு பொரியல்லாம் எடுத்து அது மேலெல்லாம் போட்டு கொஞ்சம் காய்கறியெல்லாம் எடுத்து போட்டு இட்லி பொடியெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து கட் பண்ணி கொடுத்தது பீஸா இட்லி இப்போ நல்லா இருக்குப்பாண்ணா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருமண மண்டபங்கள் எல்லாம் காலையில் இளநீர் இட்லி போடுங்க நீ, நைட்டு பீஸா இட்லி போடுங்க நீ. அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டு ஒரு மாற்றம். அதான் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், பொண்ணு பேர் வள்ளி, பையன் பேர் அன்பு. பொண்ணுக்கு தலைவலி, டாக்டர் கூட்டு போய் காமிச்சா டாக்டர் பார்த்துட்டு கண் டாக்டருக்கு அனுப்புகிறாங்க. கண் டாக்டர் போய் எல்லாம் செக்அப் பண்ணிட்டு நல்லா இருக்காங்க சார், ஊட்டச்சத்துள்ள உணவு கொடுங்க, முக்கியமாக கேரட்டு பீட்ரூட்டு கீரை வகைகள் கொடுங்க. இதைத்தான் சாப்பிடவே மாட்டேங்குது குழந்தைங்க. முதல்ல என் பொண்ணை சாப்பிட வைக்கணும். ரைட் ஏம்மா உனக்கு நான் சாக்லேட் இட்லி பண்ணித்தரேன் இன்றைக்கி அப்படின்னாச்சு. ஒரு பீட்ரூட் எடுத்து துண்டு துண்டு அறுத்து மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சாச்சு, இட்லி மாவில் கலக்கியாச்சு, தேன் அப்புறம் சாக்லேட்டு சாஸ் எல்லாம் ஊற்றி கலக்கி ஒரு ஓவல் கிண்ணத்தில் வச்சு, இந்த இட்லி மாதிரி இல்லாமல் ஒரு ஓவல் கிண்ண பாயச கிண்ணத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு ஏமா சாக்லேட் இட்லி அப்படின்னா பீட்ரூட்டை அழகாக சாப்பிட்டுட்டு எனக்கு ஸ்கூலுக்கும் அதை கொடுக்குறது. ஒரு கேரட் எடுத்தால் துண்டு அதுக்குன்னு மிக்சியில் போட்டு அதே மாதிரி மாவு அடித்து மாவில் கலக்கி பைனாப்பிள் புட்டிங் பைனாப்பிள் சாஸெல்லாம் விற்கிறதெல்லாம் ஊற்றி இனிப்புக்கு தேவையான சர்க்கரையே போடாமல் பனங்கருப்பட்டியோ அது தேனோ இல்லை ஊட்டம் நிறைந்த ஏதாவது ஒன்று போட்டு கலக்கி அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஊற்றி கொடுத்தேன். பைனாப்பிள் இட்லி அருமையாக இருக்குப்பா. அதாவது நேரடியாக கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அதான் அவங்கள சாப்பிட வைக்கலாம். இப்போ பாதாம் 4 எடுத்து மிக்சியில் போட்டு அரைங்க, மாவில் கலக்குங்க, கொடுங்க. எனக்கு பாதாமுக்கு புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு நிறைய இந்த ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்கு. இதை சாப்பிட நம்ம பொதுவாகவே வீடுகள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே டைப்பில் தான் போகிறாங்க. ஒரு சட்னி அரைக்கணும் அப்படின்னா தேங்காவோ உடச்சக்கல்ல இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அரைக்கிறது. 10 பாதாமும் அதில் போடுங்க, சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியம் வெளியில் பாடுபட போகிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொன்னேன், அவங்க திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2547 வகையான பல வடிவ சுவை இட்லியை செஞ்சோம். மல்லிப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி, பீஸா இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி, சோள இட்லி, சிறுதானிய இட்லி, முளைகட்டிய பயிர் வகை இட்லி, ஆரஞ்சு இட்லி, ஆப்பிள் இட்லின்னு இட்லியில் நீங்கள் எந்த வகையானாலும் செய்யலாம். இட்லி தானேன்னு யாருமே அதை பற்றி கவனிக்கல. சாதாரண இட்லியில் என்ன போய் அதுலேயும் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இன்றைக்கி எல்லாரும் திரும்பி பார்க்குறது மட்டும் இல்லாமல் இப்போ போன 15ஆம் தேதி நம்ம ஜனாதிபதி வெங்கட்ராமையா படித்த கல்லூரி திருச்சி தேசிய கல்லூரி, அந்த கல்லூரியில் காந்தி, நேரு, காஞ்சி, சங்கராஜ், பெரியார் எல்லாம் வந்துட்டு பாடம் நடத்திட்டு போன கல்லூரியில் என்னை கூப்பிட்டு வகுப்பு எடுக்க சொன்னாங்க ஒரு நாள். நான் 8வது வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிருக்கேன், எனக்கு ஏபிசிடியே தெரியாது, இங்கிலீஷு தெரியாது. நான் கடந்து வந்த பாதையை சொன்னேன். அந்த மக்களுக்கு ஒரு சின்ன உந்துதல், அதுதான் நமக்கு வேணும். ஒரு எந்த விதமான செல்வாக்கான பின்பலம் எதுவுமே இல்லாமல் ஒரு இட்லியை வச்சு இவன் சாதிச்சிருக்காங்க போது நம்மளால் ஏண்டா முடியாது, அந்த நம்பிக்கை வந்து அவனும் அவன் துறையில் சாதிச்சிட்டானா அதுதான் சக்ஸஸ்.